ஆத்தூரை அடுத்த தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு தக்காளி வரத்து சற்று குறைந்ததை அடுத்து 1 கிலோ 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை உயர்ந்ததால் நுகர்வோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர், தலைவாசல், சிறுவாச்சூர், கருமந்துறை, தும்மல், தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு விளையக்கூடிய தக்காளி உள்ளிட்ட காய்கறிகள் தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட் மற்றும் உழவர் சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு பரவலாக பெய்த கோடை மழை மற்றும் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக தக்காளி செடிகள் அழுகி பூக்கள் உதிர்ந்து போனதால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு தக்காளி வரத்து சற்று குறைந்துள்ளது. இதனால் சில வாரங்களுக்கு முன்பு 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி தற்போது 2 மடங்காக விலை உயர்ந்து 50 ரூபாய் வரை சில்லறை விற்பனையாகிறது. இதனால் நுகர்வோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதே நிலை நீடித்தால் தக்காளியின் விலை 100 ரூபாயை எட்டக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைவாசல் மார்க்கெட்டு தமிழ்நாட்டிலே பெரிய மார்க்கெட்டுன்னு ஓரளவுக்கு கோயம்பேட்டுக்கு அடுத்தது இதுதான். கோயம்புத்தூருக்கு இது பெரிய மார்க்கெட்டு தான். ஆனால் எல்லா மார்க்கெட்லேயும் தக்காளி விலை அதிகமாக தான் விற்கிது. இன்றைக்கி சில்லறை விலையில் 40 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நாங்கள் பாக்ஸே 400, 500, 300, லோக்கல் தக்காளி 600, 700 வரைக்கும் போகுது.